பிடிக்கும். ரத்தம் தெறிக்க தெறிக்க ரத்தமும் சதையுமாக மார்க்கோவை விட 100 மடங்கு கில்லுன்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. அதை விட 100 மடங்கு வயலன்ஸ் ரத்தத்தோடு உள்ள படம். பட் ஒரு நல்ல ஆடியோ வீடியோ சிஸ்டம் இருக்கிற ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஒரு லேண்ட்ஸ்கேப் படம்னு சொல்லலாம். நிறைய லாங் ஷாட்ஸ் இருக்குது. பலவிதமான டெரெயின்லாம் காமிக்கும் போது அது விஷுவலி செம அப்பீலிங்காக இருக்குது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம சிசு ரோட் டு ரிவெஞ்ச் இந்த திரைப்படத்தை முடிச்சு தான் பார்க்க போகிறோம். ஹாலிவுட் படமா இந்த வாரம் திரையரங்கில் வெளியாக இருக்கிற இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லையும் வெளியாகி இருக்கு. 2023 சிசு அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ட்ரெய்லர் மட்டும் ப்ராமிசிங்காக ரிலீஸ் ஆன அந்த படம் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமாக பெருசாக மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றுச்சு அந்த படம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அதோட சீக்வல் வருது அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு உண்மையிலேயே நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த படத்தை இந்த படம் அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சிசு முதல் படத்துலையும் சரி இதுலேயும் சரி ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே போட்டுடுறாங்க. அது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபினிஷ், அதாவது ஃபின்லாண்டை சேர்ந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கான மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் வந்து உலகத்தின் எந்த லாங்குவேஜ்லையுமே கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா த லாஸ்ட் ஹோப், கடைசி நம்பிக்கைக்கு அப்புறம் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு தமிழ்லையுமே அதுக்கு சரியான ஒரு அந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா கடைசி நம்பிக்கைக்கு அப்புறம் என்ன இருக்குது, எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அதான முடிவு. ஆனால் அதுக்கும் அப்புறமும் ஒன்று இருக்குது, அதன் பெயர் தான் சிசு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட அந்த டைட்டிலோட ப்ளஸ் பாயிண்ட்டே. இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க தாராளமாக இதை பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு சம்மரியாக ஒரு 2 நிமிஷத்தை சொல்லி முடிச்சிடறாங்க. இந்த படம் வந்து வெறும் 1.5 மணி நேரம் தான். இதில் வந்து டைலாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 10-15 டைலாக் தான் இருக்கும். இதுக்கு லாங்குவேஜே தேவை. நீங்கள் எந்த லாங்குவேஜ், தமிழ் தான் பார்க்கணும்னு இல்லை, இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம், சப்டைட்டிலோடு ஓடுது, அது இல்லாமையும் பார்க்கலாம். ஏன்னா மொத்தமே 10-15 டைலாக் தான். அதுவும் ரொம்பவே முக்கியத்துவம் இல்லாத டைலாக். முக்கியமாக ஹீரோவுக்கு வந்து ஒரு டைலாக் கூட கிடையாது படத்தில். இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து தன்னுடைய வீட்டை நோக்கி 1946 சைபீரியாவிலேருந்து ஃபின்லாண்டை நோக்கி ஒரு 120 கிலோமீட்டர் பயணம் போகிறாரு. அவர் முதல் பார்ட்டில் பண்ண சில விஷயங்கள், அதனால ஏற்பட்ட ரிவெஞ்சை தீர்த்துக்கிறதுக்காக வில்லன் வராரு. அவரை தாண்டி ஹீரோ எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. படத்தில் ஹீரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவராக காமிக்கிறாங்க. எனக்கு நிறைய இடத்துல விக்ரம் படத்தில் கமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஹீரோவோட முகசாயலாக இருக்கட்டும், அவருடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து கமலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதில் அவர் கமல் பண்ண விஷயங்கள்லாம் இதில் அதே மாதிரியான ஆக்ஷன் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ் கமாண்டோ, அதனால் அவருக்கு ஜான்விக் மாதிரி வலிகள் தாங்குகிற ஒரு விஷயம் அவருக்கு இருக்குது. எவ்வளோ வலினாலும் அவர் தாங்கிப்பார் அப்படின்றத ஃபஸ்ட் பார்ட்லேயே அந்த கேரக்டரை கட்டமைச்சிடுறாங்க. அதனால் அதை பார்க்கும்போது நம்பகத்தன்மையோடு இருக்குது. இப்போ ஜான்விக் வந்து 10வது மாடியிலேருந்து குதிச்சு அப்படி லேண்ட் ஆகி எந்திரிச்சின்னாலும் நம்ம அதை ஆச்சரியமாக பார்க்க மாட்டோம்ல. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி தான் அப்படின்னு நமக்கு ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவரோட கேரக்டர் என்ன, இவரால் எந்த எல்லையற்ற ஒரு வழியை வந்து பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்ட் 1லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால இதில் வந்து எல்லையை தாண்டின ஒரு வழி, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது அவரால் தாங்கிக்க முடியுது. அதை ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஹீரோ பேர் பாடியெல்லாம் காமிக்கிறாங்க. அவர் பெரிய 6 பேக்லாம் எதுவுமே கிடையாது, பெரிய ஃபிசிக்கலி ஓகேவாக இருக்கார். பட் அவரோட ஒரே ப்ளஸ் பாயிண்ட் அவரால் வழிகள் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலிக்கானது கிடையாது, குழந்தைகளுக்கான கிடையாது. ஒரு ஆக்ஷன் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ரத்தம் தெறிக்க தெறிக்க ரத்தமும் சதையுமாக மார்க்கோவை விட 100 மடங்கு கில்லுன்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. அதை விட 100 மடங்கு வயலன்ஸ் ரத்தத்தோடு உள்ள படம். பட் ஒரு நல்ல ஆடியோ வீடியோ சிஸ்டம் இருக்கிற ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஒரு லேண்ட்ஸ்கேப் படம்னு சொல்லலாம். நிறைய லாங் ஷாட்ஸ் இருக்குது. பலவிதமான டெரெயின்லாம் காமிக்கும் போது அது விஷுவலி செம்ம அப்பீலிங்காக இருக்குது. நல்ல ஒரு ஆடியோ வீடியோ இருக்கிற சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆக்ஷன் பீரியட் ரசிகர்களுக்கு வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.